ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி குலோப் ஜாமுனுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி ஒரு குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து குலோப் ஜாம் போடுறதுக்கு நம்ம ஜீரா எடுக்கணும். அதுக்கு நான் இதுக்கு வந்து 1 கிலோ சீனி எடுத்துக்கிறேன், சர்க்கரை 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து ஃப்ளேவருக்கு எசன்ஸ் சேர்க்கனா சேர்க்கலாம். நான் வந்து ஏலக்காய் தான் சேர்த்துப்பேன். ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். இது தண்ணி கொதிக்கும் போதே நல்லா வாசனை வந்துடும். நல்லா தட்டலை, சும்மா 1-2 தான் தட்டி போட்டிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவை வந்து இது மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி செய்கிறதுனால எண்ணெய் தொட்டு கூட நம்ம உருட்டணும்னு தேவையில்லை. அப்படியே உருட்டதுக்கு நல்லா வந்துருச்சு. டேஸ்ட்டுமே வந்து அந்த நெய் போட்டதுனால நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீராவில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம பொரிச்சோன்னா தான் நல்லா அந்த உருண்டையெல்லாம் வந்து வேகும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு அடுப்பு மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா உருண்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை ஜீராவில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பார்த்து ஜீரா எடுத்துக்கிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நிறைய ஜீரா எடுத்தால் கொஞ்சம் ஜீரா வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் ஒரு கரெக்டான லெவல் தான் ஜீரா சேர்த்துருக்கேன். இது ஊறி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய ஜீரா வந்து மீதமாகாது. ஜீராவை குடித்தாலும் சளி பிடிக்கும். அதனால் இந்த அளவுக்கு நான் ஒரு 1.5 லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இது மாதிரி அமுத்தி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். அதிலே கரெக்டாக வந்துடும். இதுவே வந்து இவ்வளோ உடனே மூடி போட்டு மூடக்கூடாது. நம்ம வேர்த்து அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் இது மாதிரி ஓப்பன்லேயே தான் ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டுக்கணும். இப்போ இது வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் குலோப் ஜாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.